Hey Siri. Go to Google. Okay. How to nandu biryani cook. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்னடி காலங்காத்தால சிரி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அது தப்பா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்க. அதுக்கு இங்கிலீஷ் மறந்து போயிரும் போல. நான் பார்த்துட்டு இருக்கேன், அது எதுவும் வர மாட்டேங்குது. நைட்டு ஃபுல்லாக புரண்டு என்னையும் தூங்க விடாம நீயும் தூங்காம நண்டுன்னு தானே பிரியாணின்னு பார்த்துட்டு இருந்தியே. எதுவுமே விளங்கலையா? சிக்கன் பிரியாணி இருக்கான், மட்டன் பிரியாணி இருக்கான், ப்ரான் பிரியாணி இருக்கான். ஆனா நண்டு பிரியாணி மட்டும் கடல்லையே யூடியூப்ல எங்கேயுமே. இதுதானே நான் வாங்க போதே சொல்ல, செஞ்சா நண்டு பிரியாணி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம என்னதான் மீசையில மண் ஓட்டுனாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் ராஜமாத்தாக்கிட்டே கேட்டுருவோமா? எங்க அம்மாவையும் நீ விட்டு வைக்கலையா? சரி, கடைசி வாய்ப்பா அத்தைக்கிட்ட கேட்டுருவோமா? ராஜமாதாட்ட கேட்கலாங்கிற? திட்டுவாங்க. புறம்போக்கு பண்ணாட நாயே. ஏண்டி அப்பவே சொன்னேனே எழுதி வச்சியான்னு. கேட்டுருவோமா? கேட்டுருவோம். திட்டமாட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நீயா பேசு. நான் எதுக்கு பேசணும்? நீ பேசு. என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க நடக்காதா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா கேட்க போனா எங்க அம்மா விளக்கமாத்த கொண்டு அடிக்கும். இங்க இருக்கனால விளக்கமா வர. ஆயிரத்தான் என்ன பிரச்சனையா இருந்தாலும் கூட இருக்கிறது ராஜமாதா தான். அவங்க தான் ஹெல்ப் பண்ண போறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ராஜமாதா கிட்ட ரெசிபி கேட்போம். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டி. Hello mummy, how are you? I am fine. You are fine? சாப்பிட்டியா? அது இங்கிலீஷ் கேட்க வேண்டியதானேடா போட்டா. அந்த அளவுக்கு என்ன படிக்க வைக்கல இல்ல பாரு. You had your breakfast mummy? பிரேக்ஃபாஸ்ட் You eat puttu today? ஓஹோ ஆமாங்கிறது இங்கிலீஷ் கிடையாது. எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, உன் மருமவளுக்கு ஏதோ ஒரு புது ரெசிபி வேணுமா. அது அவளே சொல்லுவா, கேளுங்க. நண்டு பிரியாணியா? நண்டு பிரியாணி செய்ய தெரியுமா அத்தை? தெரியாது தெரியாதானா? என்ன ராஜமாதாவும் கையை விரிச்சிருச்சு. இல்ல நண்டு பிரியாணி செய்ய தெரியாது. இப்போ பாக்கி பிரியாணிலாம் நீ நல்லா செஞ்சிருவ. கொஞ்சம் பிரியாணி செய்ய தெரியும், ஆனா செய்யல. நண்டு பிரியாணி பத்தி ஏதாவது இப்ப சொல்லு, இல்லைன்னா நான் தான் அடி வாங்கணும். பெருமையா பேசியிருக்கேன், எங்க அம்மாவுக்கு எல்லாமே செய்ய தெரியும் அப்படின்னு. கொஞ்சம் பிரியாணி எல்லாம் நான் இங்க வந்த வீட்டுலயும் செய்து பார்க்கல, எங்க வீட்டுலயும் செய்து பார்க்கல. அதனால எனக்கு ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நம்ம குடும்ப மானமே போயிருமா, எதையாவது சொல்லுமா. நீ என்னத்துக்கு என்னைய பத்தி தேவையில்லாம பேசி வீடியோ ஆன் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. வயசாயிட்டு பிரயோசனம் உள்ள காரியங்களாயிருந்தா ரைட். என்ன நம்ம குடும்பத்தை பத்தி பெருமையா நான் பேசாம யாருமா பேசுறது? பத்தி இல்லாததும் பொல்லாத அம்மா வேற யாரும் பேச மாட்டாங்கம்மா நம்ம குடும்பத்தை பத்தி, உனக்கே தெரியுமில்ல. அப்ப நண்டு பிரியாணி தெரியுமா தெரியாதா? தெரியாது. இது தாமுடி வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட். நம்ம ஏன் ராஜமாதாவை கால் பண்ணுவோமா? நண்டு குழம்பு கேட்போம். போட்டு நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுறேன். நண்டு பிரியாணி எல்லாம் செய்யற மாதிரி நண்டு வெட்டி போடுவேன். அது மூஞ்ச பாரு, இந்த மூஞ்சியை பார்த்துட்டு எவனாவது நண்டு பிரியாணி செஞ்சு சாப்பிடுவானா? எவ்வளவு கேவலமான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு பாத்தியா? ஏமா உனக்கு செய்ய தெரியலன்னா அதோட விட வேண்டியதானே. யார் சாப்பிடுவான்னு இவ்வளவு கேவலமா மூஞ்சி வச்சுன்னா நாங்க எப்படி செஞ்சு சாப்பிடுறது? குட். ஐயோ முருகா, அப்ப நண்டு பிரியாணி தெரியாது, நிஜமாவே தெரியாது, உனக்கு செய்ய தெரியாது நண்டு பிரியாணி. என்ன பார்க்கணும்? யூடியூப். யூடியூபு நைட்டு ஃபுல்லாக யூடியூப்பில் தேடினா ஒன்றுமே கிடைக்கல. காலையில் எழுந்திரிச்சு கூகுள் சிரியில் தேடினா அதுலேயும் ஒன்றும் கிடைக்கல. சரி, வலிக்கு விழுற இடத்துலலாம் மாமியா தானே கை கொடுக்கணும், உங்ககிட்ட வந்தால் நீ கையை விரிச்சிட்ட. இப்போ அவன் என்ன பிளானில் இருக்கான்னா பழையபடி நண்டு மசாலாவுக்கே போயிடுவா. முன்னாடி ஒரு ரெசிபி சொன்ன பார்த்தியா, அதுக்கே போயிடுவா. அவ்வளோதான் நடக்க போகுதுங்க, வேற ஒன்றும் நடக்காது. அதனால நம்ம குடும்பத்தையும் பெருமையா பேசலாம்னு நினைச்சேன் பாத்தியா, என் புத்திய என்னை தலைகுனிய வச்சுட்ட நீ. அவன் நண்டு குழம்புக்கு ரெசிபி சொல்லுவா, அதையாவது ஒழுங்கா எழுதியிருக்காளான்னு பாரு. போன தடவை லைட்டா அப்படி இப்படி இருந்துச்சு, இல்ல நல்லா இருந்துச்சு. அந்த பாயா இருக்கணும்டா. சொல்லுமா மிளகாத்தூள். முதல்ல இருந்து படி.
அதுதான் மாமியார் ஸ்பெஷல் நண்டு குழம்பு. கேட்டுச்சா? என்னடா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், தேங்காய், அது மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் நானே. நம்மள்ட்ட அம்மி இல்லை, மிக்சியில் தான் அரைச்சாகணும். ஆமாம். ஆமாவா? அரைக்கக்கூடாது. புரி புரின்னு. பொடி அப்புறமா கொஞ்சோண்டு வெங்காயம், பச்சை வெங்காயம் தான் அது அன்னைக்கு ஏதோ சொன்னாங்க. இதை கிரைண்ட், அது வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போடணும் தானே? அது அவளே போட்டுப்பாமா? மாட்டிக்கிட்டா. இஞ்சி பூண்டு கொஞ்சம் நறுக்கணும்னு சொன்னீங்களே. இஞ்சி பொடிச்சிடு, கொத்தி பூண்டு போடாத, இஞ்சி பொடியா அரிஞ்சு போட்டு, பச்சை மிளகு அரிஞ்சு போட்டு, தக்காளி போடாத, ஏன்னா நண்டு இனிப்பு. ஓ, ஆனா போன தடவை தக்காளியில இருந்துச்சே. சரிதான். புளி சேர்த்துக்காப்புல அரைக்கும்பா. ஆமா. புளி அரைச்சுக்கோ, தக்காளி போடாத, இனிக்கும் ரொம்ப. ஓகே. பச்சை மிளகு இஞ்சி போட்டு சும்மா பெரட்டுன மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி வை. வச்சு நல்லா அந்த தண்ணி ஃபுல்லா வரும்பிட்டு பச்சும்பிட்டேஜ் நம்மளை பெரட்டுன மாதிரி வறுத்த மாதிரி இறக்கி வச்சு தேங்காய் எண்ணெய் தாளிச்சு. அதான் நீ செஞ்சா இருக்கும். இங்க இருக்குமா? இருக்கும். அம்மா தைப்பூச வீடியோ பாத்தியா இல்லையா நீ? இது பண்ணியா இது பண்ணணும். இப்படி பண்ணணும். இப்படி பண்ணிடாத, வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். இப்படி பண்ணு. சச்ச எஜுகேட்டட் போலாமா நீ? என்ன நம்ம குடும்பத்தை பத்தி இப்படி நார அடிக்கிறதுக்கு வெளியில இருந்து ஆள் வேணாமா? நம்ம 4 பேரே போதும், முடிச்சிருவோம். பாய் மக்களே அப்படி சொல்லிடுங்க. டிடி அட்ராசிட்டிஸ் சொல்லு. அம்மா அங்க பாருமா, நல்ல பேருமா. அட்ராசிட்டிஸ். டிடி அட்ராசிட்டிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பாப்பா சோகமா இருக்க? நம்பி போய் என் மாமியார் கிட்ட போனேன், அவங்களும் கை விரிச்சிட்டாங்க. ராஜமாதாவும் கை விரிச்சிட்டாங்க. என்னமோ ராஜமாதா ராஜதந்திரி மாதான்னு, அது என்னடான்னா பழைய முந்திரி வைக்கிற அளவு கூட ஐடியா தர மாட்டேங்குது. சரி, மாமியார் சொன்ன ரெசிபி, அதுக்கப்புறமா என்னோட மைண்ட் ரெசிபி, குக்கிங் ரெசிபி எல்லாம் போட்டு ஒரு மிக்சியில் அரைச்சி ஒரு குருமா பண்ணி தரேன். நண்டு குருமாவா பாப்பா? நண்டுல எதுவுமே ஒழுங்கா செய்ய மாட்டியா பாப்பா? அப்புறம் எதுக்கு பாப்பா நண்டுன்னு வாங்கினேன்? நல்லது, ரொம்ப நாள் ஆச்சே நினைச்சு வாங்கினேன். உனக்கு என்ன இப்போ நண்டுல ஏதாவது ஒரு நல்ல விதமா நல்ல காரம் சாரமா சாப்பிடணும், அப்படிதானே? காரம் எல்லாம் போட்டா தேங்காய் அரைச்சி ஊத்தினா அது குருமா, காரம் தேங்காய் போடாம இருந்தா அது குழம்பு, அவ்வளவுதானே? நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாவா? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பாப்பா திரும்பவும் பாத்தியா, தக்காளி போடக்கூடாதுன்னு தானே எங்க அம்மா சொன்னுச்சு. வீடியோ எடுக்காதடா, கட் பண்ணுடா. என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. அப்புறமா பார்த்து திட்டுவாங்க. நான் எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன், இல்லாட்டியும் எம்மா நண்டு ஒழுங்கா வரலம்மா, ஒழுங்கா வரலன்னா, ஒழுங்கா வந்தால் தப்பிச்சிட்டேன், ஒழுங்கா வரலன்னா நான் சொல்லிடுவேன். இது மாதிரி நீ சொன்னதே போடல, தக்காளி போட வேணான்னா அவள் தக்காளி போட்டு தாமா செஞ்சா அப்படின்ற இது மாதிரி ப்ரூஃப் கூட இருக்கு. நீ ஆடு என்ன வேணா ஆடு, நான் போட்டு விட்டுருவேன். எக்ஸ்ட்ரா என்னோட பொடியை சேர்த்து போடுவேன். உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. நீ என்ன வெங்காயத்தை வேணாலும் போட்டுக்கோ, அதனால இந்த செஃப் திவ்யாவுக்கான வேல்யூ இருக்கணும்ல. இது யூடியூப் ரெசிபினாலும் சரி, ஓ ராஜமாதா ரெசிபினாலும் சரி, ஏன் ராஜமாதா ரெசிபினாலும் சரி, ஆனாலும் செஃப் திவ்யாவுக்கான மகிமை ரெசிபி போடணும்ல. அப்பதானே இந்த டிஷ் டாப் நாட்சான வேல்யூ வரும். ஆமாம் ஆமாம்.
டாப் நாச் தான். இப்ப எனக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த இடத்துல? என் லேப்ல நான் என் ரெசிபி போடணும்ல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ஒரு லேபு ஒரு ரெசிபின்னு எண்ணெய் போட்டு யாருடைய இப்படி நல்லா வரும் பாக்குறேன். ஆத்ம திருப்தியோட என்ன சொரண்டின்னு இருக்க? ஆத்ம திருப்தியோட மன நிறைவா நல்ல மைண்ட் வச்சுக்கோ, இவ பண்ணா அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்பதான் பாக்குறதுக்கே ஓ, நல்லா. அது வந்து அப்படி இல்ல, இவ என்ன கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு நான் சொல்லணும், அதானே? கண்டு நிறையாத உண்ட நிற. ஓகே, குக் குக் நிறையிறாங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சுல? ஆமா ரெடி ஆயிடுச்சு மசாலா. எப்படியே எங்க அம்மா சொன்ன மாதிரி இருக்க போறது இல்ல. இருக்கும். என்ன அவங்க வந்து தக்காளி போடணுங்க போடலாம் அப்படின்னு சொன்ன வரல. அவங்க புளி போட்டுக்கோ, கொஞ்சோண்டு போட்டுக்கோ அப்படின்னாங்க. சரி, எனக்கு தான் புளி வந்து அளவு எனக்கு தெரியாது, தேவையில்லாம புளியை போட்டு அடி வாங்குறதுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இன்ஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டன்ஸ்னா சரி விடு, அதை விட்டுரு. நம்ம வந்து இப்போ நண்டு போற ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பக்குவ நிலைமை வந்துருச்சு. ஓகே, வாங்க நண்பர்களே, ஒன்னாக நண்டு போடலாம். நண்டு இது என்ன, பாதி உடம்பு தான் இருக்கு, மீதி உடம்பு உனக்கு வரும். என்ன நண்டு கிளி கிளி கிளிங்கிலிங்கிலிங்கிலிங்கிலிங் போங்க. போயிட்டாங்க. நீங்க போங்க அண்ணன் தம்பிங்களே, போய் உணவு கொடுங்க. நல்ல ருசியை கொடு நண்டு. நான் பண்ண மசாலாக்கு வேற மாதிரி பண்ணி அப்படின்னு சொல்லி எனக்கு பெருமை கொடுத்துரு நண்டே. பிரார்த்தனை பண்ணிட்டு போடுறேன்னா? ஆமா, எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி அவன் வேணான்னு சொன்னான். நான் தான் உன்னை நீ வேணும்னு நினைச்சேன். இந்த அக்காவை நினைச்சு நீ என் டேஸ்ட். நீங்களாம் நண்டு குடும்பம் மாடி இல்லடா. ஏன் கத்துற? சரி. அப்புறம் அக்காங்கிற நண்டுக்கு நான் பாப்பா கடப்பாறையை போட்டு குத்திட்டு இருக்க. நண்டு தண்ணி அதிகமாயிடுச்சோ? சொன்ன மாதிரியே குருமா வச்சுட்ட, அதானே? சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. வாடா. எப்படி நண்டு வெந்துருச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நண்டு வெந்துருச்சுங்கான அறிகுறிகள் இப்போ இது ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, அப்பதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆரஞ்சு கலர்ல இருந்தா வெந்துருச்சுன்னு அர்த்தமா? ஆமா. அவ்வளோ அறிவு உனக்கு எப்படி? திவ்யாவா கொக்கா? ஏய், ஒழுங்கா கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கொக்கா பார்த்தாங்களா நான் கேட்டேனப்ப. நான் மட்டும் என்ன படிச்சுட்டா வந்தேன், யூடியூப்ல தான் பார்த்தேன், போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்தியா? என்ன சர்ச்? மாதா சர்ச்சா? How to இந்த காலையில தேடினியா? அதானே? தப்பா சொல்லி யூடியூபையும் குழப்பி சிரியையும் குழப்பி பைத்தியமாக்கிட்டு இருக்கிற. போன வாட்டி மசாலா அதிகம் நண்டு கம்மி, இந்த வாட்டி நண்டு அதிகம் மசாலா கொஞ்சம் கம்மினால கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா எல்லாரும் அதே எப்பவுமே அப்படிதான். அந்த டாக்டர் படத்துல சொல்லுவாங்கல்ல, அழகா இருந்தா அறிவு கம்மியா இருக்குன்னு. ஆனா நான் பண்ண பாவத்தை பாருங்களேன், அழகையும் காணும் அறிவையும் காணும். சோலி முடிச்சு. சரி, இருக்கு, ரெண்டும் இருக்கு. ஆஃப் பண்ணிடுவோமா இல்ல ஆஃப் பண்ணிரு. ஷேக் பண்ணுவோம். நம்ம ஷேக் பண்ண போறியா? இது மில்க் இல்ல, எங்கேயாவது மேல கீழே சிந்துனா கூட பரவாயில்ல, ஏன் மேல சிந்திராத நீ, அவ்வளவுதான். என்னடி இது ஷேக் ஆயிருக்கும் தானே? ஷேக் அப்படியே இருக்கு. நீ பண்ண ஷேக்ல பயங்கர ஷேக்கா இருக்கும். செத்து போன ஷேக் பண்ற மாதிரி இல்லாம நல்லதா பண்ணடி. ஃபுல் ஆற்றலையும் போட்டு இப்போ திவ்யா ஜம்பிங் ஜப்பாங்க ஜம்பக 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 ஜம்பக. லூஸ் இல்லனே, மென்டல். நக்கி பார்த்தேன். ஒரே உப்பு அதானே, ஒரே புளிப்பு. நல்ல வேளை நான் அதை திங்கல. ஓகே, பாப்போம். ஃபைனலி நண்டு பிரியாணிக்கு போய் ஆரம்பிச்சு இப்போ நண்டு குழம்புக்கு வந்தாச்சு. நண்டு பிரியாணி ஆரம்பிச்சு, நண்டு தொக்கு ட்ரை பண்ணி, நண்டு குருமால வந்து நாங்க நிக்கிறோம். ஆமா, நிக்கிறோம். இதெல்லாம் நிக்க கூடாது, மிதிக்கணும். நான் பாப்பா சண்டே சமையலா நண்டு பிரியாணி என்னாச்சு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. முத நம்ம நினைச்சது ஒன்று, ஜெய்வம் நினைக்கிறது ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நான் வந்து நினைச்சேன் நண்டு பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறமா ராஜமாதா கிட்டையும் கேட்டேன் நண்டு தொக்குது, அதுவும் வரல. எல்லாம் சேர்ந்த கலவையா நண்டு குருமாவா வந்து. நண்டு குருமா சூப்பர். ஆனா நண்டு போட்டு நண்டும் உப்பும் போட்டிருக்கனால டேஸ்ட் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நம்ம உப்பு போட்டா எல்லாத்துக்கும் டேஸ்ட் தான் வரும், நண்டுக்கு மட்டுமா டேஸ்ட் வரும்? சரி வாங்க நண்பர்களே, சண்டையில் சமையல் பார்ப்போம். டோராவாகவே மாறிவிட்டாள்.
முயற்சி திருவினியாக்கும் சோறு சோறு ரசம் டசம் மீன் குழம்பு மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருக்கு தண்ணியா தான் இருக்கு நண்டு குருமா. வாங்க நண்பர்களே, இதே மாதிரி நம்ம சண்டே சமையல் சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் என்ன நடந்தது, உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்களில் நான் டிடி அட்ராசிட்டிஸ் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.